April 12, 2005. ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் 2013. இந்தியாவில் வந்து ஏற்றுமதி மூலம் எந்த தொழில்துறையிலிருந்து நமக்கு நிறைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வருது, அந்நிய செலவாணி அதிகமா எங்கிருந்து வருது அப்படின்னா டெக்ஸ்டைல்ல இருந்து வருது. கம்பேர் தென் ஸ்டீல், ரப்பர், கார் இதெல்லாம் நம்ம பார்த்தோன்னே ரூல் அவுட் பண்ணிட்டு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியிலேருந்து நம்ம எடுத்துப்போம். ஓகே, மேட்ச் கேட்குறாங்க. 2024 லிட்ரஸி ரேட் வந்து கேட்குறாங்க. அதுல மேட்ச் தான். ஓகே, ஆர்டர் கூட இல்ல, மேட்ச். சொல்லுங்க பாப்போம். எப்போ ஏதோ ஒன்று கொடுத்தாலும் அதுல கட்டாயமா தமிழ்நாடு இருந்துச்சுன்னா அது ஓரளவு டாப்ல வர மாதிரி தான் கொடுப்பாங்க இல்லையா? அப்ப நம்ம தமிழ்நாடுக்கு எது போடலாம்? இருக்கிறதுலே எது டாப்பா இருக்கு அப்படி கெஸ் பண்ணலாம்ல. 82.9 தானே. ஸோ தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா 82.9. 4ன்னு இருக்கிற ஒரே ஆப்ஷன் இதுதான், அப்படி தூக்கிட்டு போயிடலாம். ஓகே, இல்ல அப்படின்னா நம்ம கொடுத்துருக்கறதுலே தமிழ்நாடு ரொம்ப கீழே இருக்கிறது கொடுத்துருக்க மாட்டாங்கங்கிற கஸ் இருந்துச்சுன்னா நம்ம கெஸ் பண்ணோம்னா பாருங்க, தமிழ்நாடுக்கு 4வது. ஓ ஃபர்ஸ்ட். ஓகே ஓகே ஓகே, 4ங்கும் போது கடைசியா வர மாதிரி இருக்கு இல்லையா? அப்ப நம்ம அந்த ஆப்ஷன் வந்து எலிமினேட் பண்ணிட்டு போயிடலாம். இதுதான். ஸோ தமிழ்நாடு அதிகமா இருக்கு. மீதி எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. குஜராத்துக்கு வந்து 82.4. குஜராத்துக்கு வந்து 82.4. சிக்கிம் வந்து 82.2. சிக்கிம்ல 2K போடுறோமா, ரெண்டுமே 82.2 சிக்கிம். வெஸ்ட் பெங்கால் வந்து 80.5. 80.5. திரிணாமுல் காங்கிரஸ் எந்த ஸ்டேட்ல இருக்கு? திரிணாமுல் காங்கிரஸ் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்க? அதோட சிம்பிள் என்ன? ஒவ்வொரு டைம் எப்படி கேட்டுறாங்க? பொலிட்டிக்கல் பார்ட்டி கேட்டுறாங்க இல்லையா? திரிணாமுல் காங்கிரஸ் இங்க இருக்க என்ன ஸ்டேட்டோட தொடர்புடையது? மேற்கு வங்காளம் தானப்பா. என்ன வருஷம் 1998. என்ன சிம்பிள் சொல்லுங்க? திரிணாமுல் காங்கிரஸோட சிம்பிள் ஃப்ளவர்ஸ் இருக்கும். திரிணாமுல் காங்கிரஸ்ல. சரி, சிபிஐ சொல்லுங்க. இது அடுத்தடுத்த கொஸ்டின்ல வரும். சரி சொல்லுங்க, சிபிஐயோட வருஷம். கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியாவோட வருஷம். இது சிபிஐ எம்மா எப்ப வந்து கிளிவேஜ் ஆச்சு? இந்த 2 வருஷம் சொல்லுங்க. இப்ப ரீசெண்டா குரூப் 2A மெயின்ஸ் எழுதினவங்களுக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி இந்த இந்த இதுதான் பாப்பா உமாநாத் அப்படின்னு ஒரு பர்சனாலிட்டி. அவங்க காங்கிரஸ்ல ஜாயின் பண்ணாங்கன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் தப்பா கொடுத்திருந்தாங்க. ஆனா அவங்க கம்யூனிஸ்ட் பார்ட்டியில தான் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அதுலதான் ஒரு வெட்டரன் லீடர் அவங்க. அதுலதான் ஒரு மூத்த இம்பார்ட்டன்டான தலைவர் அவங்க. சிபிஐ 1925 டிசம்பர் 26 வா. சிபிஐ எம் வந்து 1964. ஓகே, சரி அந்த கொஸ்டின் வரும்போது நம்ம பார்க்கலாம். 2A மெயின்ஸ்ல ஜிஎஸ் மட்டும் எடுத்து டிஸ்கஸ் பண்ணலாம். மீதி 2025 வரையிலும், அது நவம்பர் வரையிலும் இருக்கிற எல்லாமே உங்களுக்கு கம்பேரிஷன் கொடுத்துட்டேன். பிவைக்யூ இது மட்டும் மிஸ் பண்றேன், அதனால இதை மட்டும் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன். ஜஸ்ட் டிஸ்கஸ் பண்றோம், அவ்வளவுதான். அடுத்து பாருங்க, ஒவ்வொரு வீட்டிற்கும் குழாய் மூலமாக சுத்தமான போதுமான குடிநீர் வழங்கும் திட்டம். டேப் வாட்டர் கனெக்ஷனாவே அது என்ன சொல்லுவோம்ப்பா? ஜல் ஜீவன் மிஷன். ஜல் ஜீவன் மிஷனோட இயர் ஞாபகப்படுத்திக்கோங்க. ஜல் ஜீவன் மிஷனோட இயர் இன்னொரு டைம் சொல்லுங்க. 2018. 2018. 19 தானே வரும். லான்ச் இன் 2019 தானே. 19 தான் வரும்பா, செக் பண்ணிக்கோங்க. ஓகே, 19 தான். இப்ப கூட ஜல் ஜீவன் மிஷன் 2.0 அப்ரூவ் பண்ணிருக்காங்க 2026ல. அதனால இது அது ரிலேட்டடா கூட நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல வரும். ஜல் ஜீவன் மிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டேப் கனெக்ஷன். இது சொல்லுங்க, தமிழ்நாட்டுல மக்களை தேடி மருத்துவம் திட்டம் மக்களோட வீட்டு வாசல்படியில் சுகாதார சேவைகளை வழங்குகிறது. கரெக்டா? கரெக்ட் தானே. மக்களை தேடி மருத்துவம் டோர் ஸ்டெப் பண்றாங்க, ஹெல்த் கேர் சர்வீஸ். இந்த திட்டம் கிராமப்புற நகர்ப்புற மக்களுக்கு மருத்துவ சேவை அணுவதற்கு மேம்பாட்டினை நோக்கமா கொண்டது. கிராமப்புறத்துக்குமா நகரப்புறம் ரெண்டுக்குமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சொல்லுங்க, எப்படி வந்திருக்கும்? காரணம், கூற்று காரணம் சரி, சரியான விளக்கமா, இல்ல சரியான விளக்கம் இல்லையா, இல்ல காரணம் தவறா? சொல்லுங்க. ரெண்டுமே கரெக்ட், ரெண்டுமே சரியான விளக்கம் தானே. கிராமப்புறத்துக்கும் இருக்கு, நகரப்புற மக்களுக்கும் இருக்கு. மருத்துவ வசதியை வந்து அணுகிறதுக்கு நம்ம அப்ரோச் பண்றோம், அந்த ஆக்சசிபிலிட்டி வந்து இருக்கு.
ஏன்னா வீட்டு வாசல் படிக்கே சுகாதார சேவை வருதுல்ல, அப்ப இந்த 2மே சரிதான். சரியான விளக்கமும் தான். ஓகே. அடுத்தது பாருங்க. இது சரியான பொருத்தம்னு கேக்குறாங்க. இதுல 1 தெரிஞ்சா கூட ஓரளவு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணலாம். நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே தெரியும். என்னது? என்ன தெரியும்? மினிட்ஸ் ஆன் இந்தியன் மெக்காலே எஜுகேஷன் மினிட்ஸ். மினிட்ஸ் ஆன் இந்தியன் எஜுகேஷன் லார்ட் மெக்காலே. இயர் சொல்லுங்க. 1835. 1835. அதுக்கப்புறம் 6 to 14 அந்த வயது வரை இருக்கிற சிறுமிகளுக்கான இலவச கல்வி. ஃப்ரீ எஜுகேஷன் டு த கேர்ள்ஸ் இன் த ஏஜ் குரூப் ஆஃப் 6 இயர்ஸ் to 14 இயர்ஸ். அது வந்து சர் ஜான் சர்ஜன்ட் அப்படின்னு சொல்றாங்க. இப்போதைக்கு நம்ம ஒண்ணு தெரியும், கன்ஃபார்ம் தெரியும்னு வச்சுக்கோங்க. அடுத்தது பல்கலைக்கழகத்துல இருக்க இடைநிலை தேர்வை நீக்கிட்டு அதுக்கு பதிலா உயர்கல்வி வாரியத்துல சேர்க்கிறது ராதாகிருஷ்ணன் சொன்னாருன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மாதிரி பள்ளியை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கரெக்டா? ஒண்ணு மட்டும் கரெக்ட் அப்படின்னு தெரிஞ்சா நம்ம என்னென்ன ஆப்ஷன் எடுக்கலாம்? இதை தூக்கிடலாம் இல்லையா? அப்புறம் 3ஆ 2ஆங்கிறது மட்டும்தான் நமக்கு டவுட் வரும். 2ங்கிறது ஆக்சுவலி கரெக்ட். சர் ஜான் சர்ஜன்ட் தான் வந்து இது சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த யூனிவர்சிட்டிக்கு இடைநிலை தேர்வை நீக்கிட்டு அதுக்கு பதிலா உயர்கல்வி வாரியத்துல சேர்த்திடணும் அந்த இடைநிலை தேர்வை அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா வேற ஒரு கமிஷன், ஷேட்லர் கமிஷன் ஒரு கமிஷன் சொல்லியிருப்பாங்க. அதனால அது தப்பு. ஓகேவா? அந்த கமிஷன் பேரு சாட்லர் கமிஷன்பா. இந்த பாயிண்ட் வந்தது. ஓகே, இந்த பாயிண்ட் வந்து சாட்லர் கமிஷன். ஸோ இது இல்ல. இதுவும் சார்லஸ் வுட்டும் இல்ல. ஸோ 1 and 2 தான் கரெக்ட். இது பாருங்க, எஜுகேஷன்ல போயிட்டு இந்த மாதிரி டீப்பா கேட்டிருக்காங்க, கோட்ஸ் கேட்டிருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கலாம். இன்னொரு டைம் ரிப்பீட்டா வரும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இது சொல்லுங்க பார்ப்போம். பொருத்தமான இணை எங்கெங்க என்னென்ன இருக்கு? பாலிசி நோட்ல அப்படியே இருக்கு. இது அவ்வளவுதான். எந்த பாலிசி நோட்லமா? இது ஜியோகிராபிக் நம்ம படிப்போமே, என்விரான்மெண்ட் பாலிசி நோட்ல. சாரி, மினரல்ஸ் பாலிசி நோட்ல இருக்கு. மினரல்ஸ் ஓர்ஸ் ரிலேட்டடா இருக்கும். இல்லைன்னா இளையராஜா கண்ணன் புக் வச்சிருக்கீங்களா, அந்த புக்ல கூட இதுல டைரக்டா கொடுத்திருந்தாங்க. இளையராஜா கண்ணன் புக் நீங்க வாங்குனீங்கன்னா அப்படியே ஃபாரஸ்டோட பாலிசி நோட் இருக்கும். இந்த மாதிரி மினரல்ஸ் டாபிக், நேச்சுரல் ரிசோர்ஸ் டாபிக்ல இருக்கும். இது இந்த நேச்சுரல் ரிசோர்ஸ் மினிஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது இருக்கு. அது போக ஸ்கூல் புக்ல கஞ்சமலை இரும்புத்தாது வந்து இருக்கு இல்லையா, சேலம் கஞ்சமலை இரும்புத்தாது. ஓகே, இதை வச்சு நம்ம ஓரளவு ஆமா. நம்ம மேட்ச் பண்ண முடியும். அப்போ 2 கரெக்ட்னு இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க, இதையும் எலிமினேட் பண்ணிடலாம். நமக்கு லக் இருந்தா இதுல ஏதோ ஒன்று பண்ணிடலாம். மணவாளக்குறிச்சி வந்து இல்மனைட் தான். இல்ல மன வாழ்க்கை, இல்லறம் அப்படி சொல்றாங்களா, அதனால நம்ம அப்படியும் கூட ஷார்ட்கட்ல ஞாபகம் வச்சோம். மணவாள 2A மெயின்ஸ்க்கு நம்ம இது படிச்சோம், ஞாபகம் இருக்கா? சரி, மணவாளக்குறிச்சி இல்மனைட்டா. கஞ்சமலை வந்து இரும்பும் கிடைக்கும், மேக்னசைட்டும் கஞ்சமலையில கிடைக்குது. ஸோ இந்த 1, 2ங்கிறது கரெக்ட். ஓகேங்களா? இது டைரக்டாவே பாலிசி நோட்ல இருக்கு. ஓகே, நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்க்கு நான் எல்லா பாலிசி நோட்டும் கொடுத்துருப்பேன். இல்லையே ஈஸியா டவுன்லோட் பண்ணலாம், அதுல ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. சும்மா இந்த மாதிரி இப்போ நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாக்குறீங்களா, அப்ப இந்த மாதிரி கேக்குறாங்க. அப்ப மினரல்ஸ் எல்லாமே எழுதிக்கலாம். மணக்கிற மனப்பாடம் பண்ற மாதிரி இருக்கறனால நோட் போட்டு எழுதிக்கலாம். இல்லைன்னா இதுக்கு ஒரு ஷார்ட்கட் வச்சிருங்க, மணவாளக்குறிச்சி இல்மனைட்டு மனை, இல்லைன்னா இங்க மனைன்னு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க கிளாஸ் இருக்கும்போது. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு வச்சுக்கலாம். ஏதோ ஒரு இடத்துல நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஆப்ஷன் எலிமினேட் பண்றக்காச்சும் நமக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால நம்ம படிச்சது என்னைக்குமே வேஸ்ட் ஆகவே ஆகாது. ஏதோ ஒரு இடத்துல கை கொடுக்கும். சரி, லட்சுமணசாமி கமிஷன் பத்தி எது வந்து உண்மை அப்படின்னு சொல்றாங்க. இது எஜுகேஷன் ரிலேட்டடான ஒரு ஸ்கீம் தான். ஸோ இதுல இந்த கொஸ்டின் இருந்தே நம்ம ஒண்ணு தெரிஞ்சுக்கலாம். லட்சுமணசாமி கமிஷன் எஜுகேஷன் ரிலேட்டடா 1952ல வந்திருக்கு. சரி, நம்ம ஆப்ஷன் பார்த்தா தான் அது எஜுகேஷன் ரிலேட்டட்னு தெரியும். இங்க பாருங்க, இந்த கமிஷன் உயர்நிலை பள்ளியில நீங்களே கெஸ் பண்ணுங்க என்னவா இருக்கலாம். கெஸ் பண்ணுங்க, யாரோட கெஸ் வந்து அக்யூரேட்டா இருக்குன்னு பார்க்கலாம். இன்னொன்னு, இதோட பரிந்துரை விளைவாக சிறப்பு பள்ளிகள் அறிமுகப்படுத்தியிருக்காங்களாம். பெண்கள் கல்விக்கான பாடமாக மனை அறிவியல் வந்து ஹோம் சயின்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்களாம். இரட்டை மொழி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு உயர்நிலை பள்ளியில மாணவர்கள் 2ஆம் மொழியை படிக்க வலியுறுத்தப்பட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க. டியூவல் லாங்குவேஜ் ஃபார்முலா இன்ட்ரடியூஸ் பண்ணி செகண்ட் லாங்குவேஜை வந்து ஹை ஸ்கூல்ல இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்லியிருக்காங்களாமா. 2ஆம் மொழியை படிக்க வற்புறுத்தப்பட்டனர்.
இது ஆன்சரே பார்த்துடலாங்க. ஃபர்ஸ்ட் 3 கரெக்ட், 4 மட்டும் தப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் 3 கரெக்ட், 4வது தப்பு. இது ஒரு நியூ கொஸ்டின் தான். இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த கொஸ்டின் பேப்பர் கம்பைன் டெக்னிக்கல் தான், கொஞ்சம் நிறையவே நியூ கொஸ்டின்ஸா இருந்துச்சு. சரி, எஸ்டிஜி டார்கெட், தமிழ்நாடு சுகாதார அமைப்பு சீர்திருத்த திட்டம் எந்த நிலையான வளர்ச்சி இலக்கினை நோக்கமாக கொண்டுள்ளது? சுகாதாரம்க்கு என்ன எஸ்டிஜி கோல்னு கேக்குறாங்க. என்ன எஸ்டிஜி கோல்? சுகாதாரத்தோட எஸ்டிஜி கோல் 3. இப்பதான் நான் மேடம். ஹெல்த் அண்ட் வெல்பீயிங். டோட்டலா எஸ்டிஜி எவ்வளவு கோல்ஸ் இருக்குப்பா? 17 goals. டோட்டலா 17 கோல் இருக்கு. ஃபர்ஸ்ட் கோல் என்ன? பாவர்ட்டி, நோ பாவர்ட்டி. ஓகே, ரெண்டாவது கோல் டக்குன்னு சொல்லிடுறீங்களா அப்படியே? Hunger. ரெண்டாவது கோல் வந்து 0 ஹங்கர். தேர்ட் வந்து என்ன? தேர்ட் எஸ்டிஜி கோல் என்ன? Health. குட் ஹெல்த், வெல்ஃபேர். ஓகே, ஃபோர்த் Education. குவாலிட்டி எஜுகேஷன். ஃபிஃப்த் ஒன் ஜெண்டர் இன்இக்வாலிட்டி. ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, இன்இக்வாலிட்டி. ஓகே, ஈக்குவாலிட்டி தான். ஆறாவது சிக்ஸ்த் ஒன் கிளீன் வாட்டர் அண்ட் சானிடேஷன். கிளீன் வாட்டர் அண்ட் சானிடேஷன். ஏழாவது அஃபோர்டபிள் கிளீன் எனர்ஜி. எனர்ஜி. ஏழு வந்து எனர்ஜி, அஃபோர்டபிள் கிளீன் எனர்ஜி. அடுத்து எட்டாவது Work. டீசன்ட் ஒர்க் அண்ட் 8 hours. அவ்வளவுதான். டீசன்ட் ஒர்க், எக்கனாமிக் டெவலப்மெண்ட். நைன்த் ஒன் Infrastructure. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அடுத்து டென்த் ஒன் ரெடியூஸ்ட் இன்இக்வாலிட்டி. 5ம் 10ம் இன்இக்வாலிட்டி ரிலேட்டடா தான் வரும். 5ங்கிறது என்னப்பா? 5ங்கிறது ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, 10ங்கிறது ரெடியூஸ்ட் இன்இக்வாலிட்டி. 11th ஒன் 11th பா Sustainable cities and communication. பின்னாடி யாரோட வாய்ஸ் டிஸ்டர்பன்ஸா இருக்குப்பா? இதுதான் யாருதுன்னு கண்டுபிடிக்க தெரியலையே. சரி, எது வரையும் பார்த்தப்பா? 12 சொல்லுங்க. 11 பார்த்துட்டோமா? Conception and சஸ்டைனபிள் production. சிட்டிஸ் அண்ட் Cities and communities. 12 சொல்லுங்க. Conception and production. கன்சப்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன். 13 ரொம்ப ரொம்ப Climate இம்பார்ட்டன்ட். action. கிளைமேட். Climate action. 14 லைஃப் Life பிலோ below water. லைஃப் பிலோ வாட்டர். 15 வந்து Life on land. லைஃப் ஆன் லேண்ட். 16 Peace. Peace. ஜஸ்டிஸ். அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ராங் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இதெல்லாமே. 17th ஒன்னு எல்லாரும் Partnership. சேர்ந்து அந்த கோல் அச்சீவ் பண்ணும், பார்ட்னர்ஷிப் ஃபார் த கோல்ஸ். 16 என்ன சொன்னீங்க? பீஸ், ஜஸ்டிஸ், ஸ்ட்ராங் இன்ஸ்டிடியூஷன். இந்த ஜஸ்டிஸ்ங்கிற வேர்டு பிரியாம்பிள்ல இருக்குன்னு சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா? கரெக்ட். Yes, என்னென்ன correct. என்னென்ன ஜஸ்டிஸ்ல பிரியாம்பிள்ல என்ஷூர் பண்றாங்க சொல்றோம்? சோஷியல் எக்கனாமிக் Social justice, economic and political. சோசியோ எக்கனாமிக் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ். இதை நம்ம எங்க இருந்து பாரோ பண்ணப்பா? பிரெஞ்சா ரஷ்யாவா? Russia. ரஷ்யா. பிரெஞ்சு என்ன? எல்இஎஃப் தான் பிரான்ஸ். எல்இஎஃப்னா என்ன? Liberty, fraternity, Equality, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி. இப்போ நம்ம பிரியாம்பிள் லைன்ல மேல இருந்து டாப்ல இருந்து பாட்டம் வரைங்கன்னு வச்சுக்கோங்க. அதோட ஆர்டரும் இதுதான் சொல்றேன். இது கரெக்டா? ஜேஎல்எஃப்னு சொல்றேன். இது கரெக்டா? ஜஸ்டிஸ், அப்புறம் லிபர்ட்டி, அதுக்கு கீழே ஈக்குவாலிட்டி, அதுக்கு கீழே ஃப்ராட்டர்னிட்டி அப்படின்னு சொல்றேன். இந்த ஆர்டர் கரெக்டா? டாப் டு பாட்டம் வரும்போது. ஏற்கனவே இந்த டாக்டர் ட்ரிபிள் எஸ் வந்து சொல்லிட்டாங்க. டாக்டர் ட்ரிபிள் எஸ் சொல்லிருங்க ஆர்டர் பண்ணி. ஸோ நீ இந்த மாதிரி கொஸ்டின் கூட கேட்கலாம், வெர்டிக்கலா கேட்கலாம். அதான் இப்போ டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக், சாவரிட்டி, எனக்கு தமிழத்துல செக்யூலர், சோசியலிஸ்ட் இருக்குல்ல, இதை ஆர்டர் பண்ணி சொல்லுங்க. sovereignty, சாவரிட்டி, சோசியலிஸ்ட்,
Socialist, secular, democratic, republic. ரிபப்ளிக். அதுதான் டாக்டர் ட்ரிபிள் எஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா ஆர்டர் வந்து நம்ம மாத்தி தான் வரும். சரி, ஓகே. 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல என்னென்ன வேர்ட்லாம் ஆட் பண்ணோம்ப்பா? 42nd அமெண்ட்மெண்ட்ல பிரியாம்பிள், Integrity, இன்டெகிரிட்டி, paternity, பேட்டர்னிட்டி இல்ல, நோ. சோஷியலிஸ்ட், செக்யூலர், இன்டெகிரிட்டி. social justice, இது ரொம்ப integrity. இம்பார்ட்டன்ட். இது நம்ம மறக்கவே கூடாது. ஒரே ஒரு டைம் தான் பிரியாம்பிள் அமெண்ட் பண்ணிருக்கோம். அது பை 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல தான் சோஷியலிஸ்ட், செக்யூலர், இன்டெகிரிட்டி அப்படிங்கறது தான் நம்ம வந்து பண்ணிருக்கோம். ஓகேவா? இந்த டாக்டர் ட்ரிபிள் எக்ஸ்ங்கிறது என்ன? நம்மளோட ஸ்டேட்டோட நேச்சர் சொல்றாங்க. நேச்சர் ஆஃப் அ ஸ்டேட். சரி, நம்ம பாலிட்டி வரும்போது நம்ம படிக்கலாம், அது தனியா படிக்கலாம். இப்போ எஸ்டிஜி பத்தி பார்த்துட்டு இருந்தோம்ல. இப்ப எஸ்டிஜி 2026ல ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்களே. இந்தியாவோட ரேங்க் சொல்லிடுங்க. அடுத்து மூவ் ஆன் ஆயிடலாம். எஸ்டிஜி ரிப்போர்ட் 2026 ரிலீஸ் பண்ணிருக்காங்கப்பா. அது 99 எத்தனாவது madam. ரிப்போர்ட்? 11th ரிப்போர்ட். 99 94 169 கண்ட்ரியில எடுத்திருக்காங்க. 94th 99. 94th தானே? அதான்ப்பா சொல்லணும். 94th தான். ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா 68.33. சேலஞ்ச் பண்றீங்களா? எனக்கு தெரிஞ்சு 94 தானப்பா. 11th எஸ்டிஜி ரிப்போர்ட் 94 தான் மேடம். 94 தானே? எதுல 99 கன்ஃபியூஸ் ஆறீங்க? இல்ல 25ல 99 நினைக்கிறேன். Sustainable Development Goals Index ஓகே ஓகே. 99. நம்ம வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கோம். சரி சரி. நம்ம இம்ப்ரூவ் ஆயிருக்கோம். 99th இருந்து நம்ம இம்ப்ரூவ் ஆயிருக்கோம். சரி சரி. இப்போ 2026 வந்து 11th ரிப்போர்ட். 11th ரிப்போர்ட்ல நம்ம எத்தனாவது பிளேஸ்? 94th பிளேஸ்ல வந்து இருக்கோம். ஓகேவா? அவ்வளவுதான். இந்த 169 கூட ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்ப நம்ம அதுல இம்ப்ரூவ் ஆயிருக்கிறோம். அதனால இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவ்வளவுதான். சரி, ஓகே. எந்த கொஸ்டின்? 115 116 சொல்லுங்க. இது ரொம்ப ஈஸியா கரெக்டா பண்ணிடலாம்ப்பா. சொல்லுங்க. தேசிய மனித உரிமை ஆணையம் எப்போ? கமிஷன் எப்போ? 1 60. 1 3 இது கரெக்ட் One. சொல்றீங்களா? Yes, ma'am. எஸ் மேம். அடுத்தது சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன். கொஞ்சம் டிஃபரன்ஸ் வந்திருக்கு. சரி, சிவிசி டக்குன்னு பார்த்தோன்னு கண்டுபிடிக்கிறது மட்டும். சிவிசி கரெக்ட் தானப்பா? 64. 63ல தான் என்ன வரும்? சிபிஐ தான் என்ன வரும்? 63. 60. இப்ப நமக்கு என்ன தெரியுது? 1 3 பார்த்தோன்னே யோசிக்காம கரெக்ட்னு சொல்லிட்டீங்க. நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் 1992. 1992. இது தப்பு. அடுத்து இதுவுமே ஒரே ஒரு இது 2005 தானே வரும் தகவல் ஆணையம். So, அதனால இதுவும் தப்பு. Information. அப்போ 1 3 தான் கரெக்ட். ஓகே, பாத்தீங்களா? ஒண்ணே ஒண்ணு தான். இங்க 2 இங்க 5 இருந்திருக்கும். ஸோ கன்ஃபியூஷன் ஆச்சு அப்படின்னா எது கன்ஃபார்மா தெரியுமோ அதை வச்சு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டு போயிருங்க. வேற எதுக்கு யோசிக்கவே வேண்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. குடும்ப பிரச்சனை விரைவா விசாரிச்சு தீர்வு காண்றதுக்கு தான் வந்து ஃபேமிலி கோர்ட் குடும்ப நீதிமன்றம் நிறுவப்பட்டது. ஆமா, குடும்ப பிரச்சனை தீர்வு காண்றதுக்கு தான் குடும்ப நீதிமன்றம். இது 1984ல உருவாச்சு. இந்த வருஷம் பார்த்தாவே நமக்கு கரெக்டா தப்பான்னு தெரிஞ்சுக்கும். இந்த 59வது ரிப்போர்ட்ல நமக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான். 1984ல இந்திய சட்ட ஆணையம் அவங்களுடைய 59வது ரிப்போர்ட் வந்து கொடுத்தாங்க. குடும்ப விவகாரங்களை தீர்ப்பதற்காக பிரத்யேக சட்டத்தை ஏற்றுவதற்காக முக்கியத்துவத்தை இந்திய அரசிடம் சமர்ப்பித்தது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இதுபடிதான் ஃபேமிலி கோர்ட் உருவாயிருக்கு. ஃபேமிலி கோர்ட் உருவான வருஷத்தை சொல்றாங்க. இது கரெக்டா? கூற்று காரணம் கரெக்டாக ஏதாவது கெஸ் பண்ணுங்க. எஸ், ரெண்டுமே கரெக்ட். இப்போ புக்ல இந்த 59th ரிப்போர்ட் எல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அதனால இதை மட்டும் எக்ஸ்ட்ராவா வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். இப்போ நான் ஃபாஸ்டா போற மாதிரி இருந்தாலும் இந்த கொஸ்டின் பேப்பர் வாங்கிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. சரி, எனக்கு இது சொல்லுங்க. ஆர்டிகல் 59 சொல்லிருங்க பாப்போம். அப்படி ஆர்டிகல் 59 சொல்லிருங்க கையோட. எது ரிலேட்டடா வரும்? இது வரலாம் அப்படி ஒரு கெஸ் சொன்னீங்கன்னா கூட ஓகே. பிரசிடென்ட்டோட கண்டிஷன் ஆஃப் அ பிரசிடென்ட் ஆஃபீஸ் தான் பத்தி தான் சொல்லுது. 59 வந்து கண்டிஷன் ஆஃப் அ பிரசிடென்ட் ஆஃபீஸ். சரி,
அடுத்த கொஸ்டின் ககன்யான் பத்தி ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ககன்யான் திட்டத்தோட நோக்கம் மனித விண்வெளி பயணத்தோட திறமையை வெளிப்படுத்துறதுன்னு சொல்லியிருக்காங்க. இது 3 எக்ஸ்பர்ட்ஸ் வல்லுநர்களோட குழுவோட விண்கலத்துல ஏவ திட்டமிட்டு இருந்துச்சு 3 அப்படின்னு பாத்துக்கோங்க. இது 4000 கிலோமீட்டர் பாக்குற கரெக்டா இருக்கும். 4000 கிலோமீட்டர் சுற்றுப்பாதையில 7 நாள் பயணத்துக்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது அப்படின்னு பாக்குறதுக்கு எல்லாம் கரெக்டா இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு மைன்யூட் மிஸ்டேக் என்னன்னு 4000 கண்டுபிடிங்க. இல்ல மேடம், வெரி குட். 4000 4000 இல்ல, 4000 எவ்வளவு கிலோமீட்டர்? 400 மேடம். அவ்வளவுதான், ஒரு 0 எக்ஸ்ட்ரா போட்டாங்க, அவ்வளவுதான். மத்ததெல்லாம் இது எல்லாமே கரெக்ட். 3 வல்லுநர்கள் கொண்ட குழு தான். அதுக்கப்புறம் 7 நாள் பயணம் தான். இது எல்லாமே கரெக்ட். ஸோ 1 2 மட்டும் தான் கரெக்ட். நம்ம அவசரத்துல 1 2 3ன்னு போடுறதுக்கு சான்ஸ் அவ்வளோ அவங்க வைக்கல. ஓகே, இதே 1 2 3ன்னு இருந்துச்சுன்னா நம்ம 4 00 பார்த்தோன்னே போட்டுட்டு இருப்போம். ஸோ அதனால 1 and 2 தான் கரெக்ட். அடுத்து பாருங்க, தமிழ்நாடு முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டத்தின் கீழ் எது இலக்கு வைக்கப்பட்ட குழு இல்ல? ஆதரவற்றவர்களுக்கு பார்ப்பாங்க, இது வறுமை ஒழிப்பு மாதிரி தான். தனியாக வசிக்கும் முதியவர்கள், ஒற்றை பெற்றோர், சிங்கிள் பேரண்ட் ஃபேமிலிஸ் பார்ப்பாங்க. மிடில் இன்கம்மோட விஷயமே அதுல வராது. ஸோ இதை ரூல் அவுட் பண்ணிடலாம். இது வந்து சொல்லுங்க, இது காலங்காலமா கேட்டே இருக்காங்க. இப்பெல்லாம் எப்படி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, இதுக்கு வந்து இன்கம் சீலிங் எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்கு இன்கம் சீல் கிடையாது, எதுக்கு குறைந்தபட்ச கல்வி தகுதி இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. சரிப்பா, விதோ மேரேஜ் ரீமேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம். மணியம்மை விதவையா, விதவையோட மகள்கா? விதவையோட மகள். அப்ப விதவைக்கு என்ன வரும்? தர்மாம்பாள். அவ்வளவுதான். விதவை மறுமணத்துக்கு வந்து தர்மாம்பாள். விதவையின் மகளுக்கு என்ன வரும்? நீங்க ஃபர்ஸ்ட் சொன்ன ஈவேர் மணியம்மை. ஆதரவற்றவங்க அப்படின்னு வந்தாவே யார் வருவாங்க? ஆதரவற்றவங்க அப்படின்னாவே அவ்வளவுதான், மதர் தெரேசா தான். அதுக்கப்புறம் இன்டர் காஸ்ட்னாவே யார் வருவாங்க? முத்துலட்சுமி ரெட்டி. நம்பர் சொல்லுங்க, நம்பர் மேட்ச் பண்ணி சொல்லிருங்க டக்குன்னு. 4 3 1 2. 4 3 1 2. 4 3 1 2 அவ்வளவுதான். கோயில் நுழைவு அங்கீகாரம் இழப்பீடு சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு? 1939. இது நம்ம பாக்ஸ்ல இருக்கும். ராஜாஜி பீரியட்ல இது பண்ணிருப்பாங்க. கோயில் நுழைவு அங்கீகாரம் இழப்பீடு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு 10th பாக்ஸ்ல இருக்கும். 1939. 1959ல ஒரு பார்ட்டி வந்திருக்கும் ராஜாஜியோட ரிலேட் ஆனது. சொல்லுங்க பாப்பா. 1959 சுதந்திரா பார்ட்டி. ஓகே. 1939ல நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட ரிலேட் ஆகி ஒரு அவ்வளவுதான் ஃபார்வர்ட் பிளாக் கட்சி. அதோட சேர்ந்து கோயில் நுழைவு அங்கீகார இழப்பீடு சட்டம் ஞாபகம் வச்சுக்கோங்க, 1939. ஓகே, அதே எந்த சால்ட் டாக்ஸ் எதுக்குப்பா? ராஜாஜி இம்ப்ளிமெண்ட் பண்ண சால்ட் டாக்ஸ். சால்ட் டாக்ஸா? உப்பு வரியா? உப்பு வரி ஃபர்ஸ்ட் ராஜாஜி தான கொண்டு வந்தாரு. இயர் சொல்லுங்க, எனக்கு ஞாபகம் இல்ல. ஆமா, இயர் சொல்லுங்க. அதுவும் 1939 ஞாபகம் இல்லப்பா, அந்த ரேஞ்சில் தான் வரும். இவர் வந்து சேல்ஸ் டாக்ஸ் தானே நீங்க சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு சேல் டாக்ஸ். என்னடா சால்ட் டாக்ஸ்? எனக்கு ஒரு சைடு ஸ்பீக்கர் வந்து என்னோட மைக்ல வந்து ஒர்க் ஆகுது இல்ல, நான் தப்பா கேட்டுட்டேனா? இல்ல, சால்ட் சேல்ஸ் டாக்ஸ் வந்து சேலம்ல தான் பண்ணிருப்பாங்க. சால்ட் டாக்ஸ் உப்பு வரி. சரி, நான் உப்பு சத்தியாகிரகம் ராஜாஜி, நீங்க அது கேக்குறீங்க, அந்த இயர் கேக்குறீங்க 1930s அப்படி நான் வச்சுட்டேன். ஓகே, சேல்ஸ் டாக்ஸ் போட்டாருதான், அது இவரோட பீரியட்ல போட்டாருதா? எக்ஸாக்டா 1937ல தான் வந்த உடனே போட்டாரு. 37 தான் அது. ஓகேங்களா, சரி, நோ ப்ராப்ளம். இது சொல்லுங்க பாப்போம், இது இயர் சொல்லுங்க. விதவைகள் மறுமண சட்டம் நிறைவேற்றப்பட்டது எப்போ? ஃபேமிலி பிளானிங் ஸ்கீம் எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க? டவுரி ப்ராஹிபிஷன் ஏதோ ஒண்ணு தெரிஞ்சா கூட சொல்லிருங்க பாப்போம். தொட்டில் குழந்தை 2 தாராளமா தெரிஞ்சுக்கலாம். ஃபேமிலி பிளானிங் வந்து 1952. 1952. கிராடல் பேபி 1992. வெரி குட். கிராடல் பேபி 1992. விடோ ரீமேரேஜ் வந்து 1856.
18. ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் கொண்டு வந்திருப்பாப்படி 1856. டவுரி அதுக்கப்புறம் ப்ரொஹிபிஷன் 19. Dowry prohibition டவுரி 61. ப்ராஹிபிஷன் வந்து 1961. இந்த 1961க்கும் அகழ்வாராய்ச்சிக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. என்ன? தமிழ்நாடு ஆர்கியாலஜிக்கல் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ம் தமிழ்நாடு ஆர்கியாலஜி. இதே இந்தியா ஏஎஸ்ஐ இப்போ 1861. அவ்வளவுதான். அது வந்து 1861. ஓகே. 1951ல வந்து 52ல தான் குடும்ப கட்டுப்பாட்டு திட்டம், ஃபேமிலி பிளானிங் ஸ்கீம். இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். இந்த 1992 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபேமஸ் பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. என்ன? ம் கட்சி 1910 வருஷத்துக்கு முந்தினது. ஏடிஎம்கே அவ்வளவுதான். டிஎம்கே என்ன இயர்? 49. ம் பிஜேபி இயர் என்ன? நேஷனல் பார்ட்டி இல்லையா? பிஜேபி இயர் சொல்லிருங்க டக்குன்னு. பிஜேபி இயர் 1970. 19 ஐசிடிஎஸ் வந்ததுல இருந்து ஒரு 5 வருஷத்துக்கு கூட்டிக்கோங்க. ஐசிடிஎஸ் இன்டகிரேட்டட் சைல்ட் டெவலப்மெண்ட் ஸ்கீம் இருக்கு இல்லையா? அது வந்ததுல இருந்து ஒரு 5 வருஷத்தை கூட்டிக்கோங்க. +5. 79 ஆமா. சரி. ஐசிடிஎஸ் இயர் சொல்லுங்க. 75. Seriousness 1975. அதுல இருந்து ஒரு 5 வருஷம் கூட்டிடுங்க. 80. பிஜேபி வந்து I think 1980. பகுஜன் சமாஜ் பார்ட்டி சொல்லிருங்க. பகுஜன் சமாஜ் பார்ட்டி. ஏன்னா அதுவும் என்னதான்? நேஷனல் பார்ட்டி தான். சொல்லிருங்க. பகுஜன் சொல்லிருங்க. பகுஜன் சமாஜ் பார்ட்டி. இந்த பேட்ச்ல இருக்கிறவங்க இந்த வாரம் நீங்க பாலிட்டி தான் எழுத போறீங்க. இதுதான் எலெக்ஷன், பொலிட்டிக்கல் பார்ட்டி, பிரஷரைஸ்டு குரூப், அழுத்த குழுக்கள். அதுல நான் படிக்கணுமே. இது நான் சொன்னனே. சரி சொல்லுங்க. பகுஜன் சமாஜ் பார்ட்டி 84 ஆமா. 84. ஆம் ஆத்மி இதெல்லாமே என்னதுப்பா? நேஷனலிஸ்ட் பார்ட்டி, தேசிய கட்சிகள். ஆம் ஆத்மி சொல்லிருங்க டக்குன்னு. ஆம் ஆத்மி கட்சி. ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் பக்கம் சொல்லுங்க. அந்த ரேஞ்சில் சொல்லுங்க. ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் வெரி குட். 2012 அந்த ரேஞ்சில் சொல்ல சொன்னேன். ஓகேவா? அடுத்து இப்ப தேசிய மக்கள் கட்சி, நேஷனல் பீப்புள் பார்ட்டி. தேசிய மக்கள் கட்சி அதோட வருஷம் சொல்லுங்க. எக்ஸாக்டா ஃபுட் செக்யூரிட்டி ஆக்டுக்கே சொல்லிடலாம். 2013. தேசிய மக்கள் கட்சியோட சிம்பல் சொல்லிடுங்க பாப்போம். சின்னம் சொல்லிடுங்க பாப்போம். புத்தகம் தான் அதோட சிம்பிள். ஓகேவா? அப்புறம் சிபிஐ எம் இருக்கு இல்லையா? அது எப்ப கிளிவேஜ் ஆகி வந்தது? சிபிஐல இருந்து சிபிஐ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பிளவு வந்து தனியா அது வந்துச்சு. சிபிஐ எம் ஒரு தேசிய கட்சி தான். அது எப்ப வந்துருதுன்னு கேக்குறேன். எப்ப வந்துச்சுன்னு கேக்குறேன். 1964. வெரி குட். 1964. அதோட சிம்பிள் சொல்லிடுங்க. சின்னம் சொல்லிடுங்க. அதாப்பா அந்த கதிர் அருவாள்லாம் இருக்குல்லப்பா. கதிர் அருவாள் இருக்கும். என்ன மார்க்சிஸ்ட்ல ஒரு ஸ்டார் போட்டிருப்பாங்க. சுத்தி இருக்கும், கதிர் அருவாள் இருக்கும், நட்சத்திரம் போட்டிருப்பாங்க. சரியா? சரி. எங்க இருந்து இப்படிக்கா வந்துட்டோம் இந்த பக்கமா? சரி, ஏதோ ஒண்ணுல வந்திருப்போம். ஓகே. அடுத்து இது பாருங்க. டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் 1926ல இந்தியாவோட முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினரா இருந்தாங்க. இதுக்கு காரணம் என்ன? நீதி கட்சி ஆட்சியில தான் ஃபர்ஸ்ட் பெண்கள் வந்து அரசியல பங்கேற்கிறதுக்கு, பெண்கள் வந்து ஓட் போடுறதுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைச்சிச்சு. அதனாலதான் அப்படிங்கிறாங்க. இது கரெக்டா? கரெக்டா தப்பா? கரெக்ட். ரெண்டுமே கரெக்ட். நீதி கட்சியில கல்வி உதவி தொகையெல்லாம் கொடுத்தாங்க மாணவர்களோட படிப்புக்கு. அப்படி ஒரு பாயிண்ட் சொல்றேன். இது கரெக்டா? அது மாதிரி கொடுத்தாங்களா? அது எல்லாமே கொடுப்பாங்க. இலவச பட்டா வந்து கொடுத்திருப்பாங்க.
ஸோ நான் ஒன்லி பிராமின் அவங்க ரெப்ரசன்டேஷனுக்காக மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய சீர்திருத்தம் செஞ்சுருக்காங்க. 2 அரசாணை வெளியிட்டிருப்பாங்க. என்னென்ன வருஷம்ப்பா ஸ்கூல் புக்ல இருக்க இப்போ 10th 1921ல 1922ல வந்து எக்ஸாக்டா ஆகஸ்ட் 15லையும் 1921 அரசாணை வெளியிட்டது வந்து செப்டம்பர் 16. அந்த டேட் எல்லாமே நம்ம படிப்போம். சரிங்களா? சரி, இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே கரெக்ட், ரெண்டுமே எக்ஸ்பிளைன் வெல். ஓகே. சரி, அயோத்திதாசர் பிறந்த இடம், அயோத்திதாசர் பிறந்த இடம் கேட்டிருக்காங்க. சென்னை தான் அயோத்திதாசர் பிறந்த இடம். ஓகே. டாக்டர் முத்துலட்சுமி கேன்சர் ரிலீஃப் ஹாஸ்பிட்டல். ஒரு சில புக்ல கோயம்புத்தூர்னு கொடுத்துருக்காங்க. கோயம்புத்தூர் கொடுத்திருக்காங்களா அயோத்திதாசருக்கு? சென்னை தான் கரெக்ட். இது எங்க என்ன வருஷம் கேக்குறாங்க? இயர். கேன்சர் ரிலீஃப் ஹாஸ்பிட்டல் இயர் 1949. இப்ப 39க்கு என்னென்ன படிச்சோம்? அந்த கோயில் நுழைவு இழப்பீடு சட்டம் 39 படிச்சோம். அதுக்கப்புறம் ஃபார்வர்ட் பிளாக் படிச்சோம். 49க்கு இது. 29க்கு ஜஸ்டிஸ் பார்ட்டிக்கு ஒரு ரிலேஷன் இருக்கு, சொல்லிருங்க பாப்போம் டக்குன்னு. அண்ணா மலை இல்லையா? தேர்வாணையம், தேர்வாணையம் வந்தது இப்பதானப்பா. ஸ்டாஃப் செலக்ஷன் போர்டு ஃபர்ஸ்ட் வாரியம், வாரியமா இருந்தது, ஆணையமா மாறி இருக்கு இல்லையா? அது 29 தான். சரி, 1829ல வில்லியம் பெண்டிங் பிரபு சதிங்கிற உடன்படிக்கை மேரியும் சட்டப்பூர்வமாக ஒழிக்க உறுதுணையாக இருந்தவர் யாருன்னு கேக்குறாங்க. யாரு? ராஜாராம் மோகன் ராய் தான் நமக்கு தெரியும். ராஜாராம் மோகன் ராய் எந்த இடத்துல இறந்தாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. எந்த இடம், என்ன இயர்னு கேட்டிருந்தாங்க. இயர் பிரிஸ்டல். ஓகே. இயர் 32 ma'am. 1832. 32 or 33 பா? 33. பழைய 10th எடிஷன் புக்ல இருக்கும். 1933 அப்படியே வந்து பெரியாரோட என்ன இதழ்பா? புரட்சி. புரட்சி. ஓகே ஓகே. நெக்ஸ்ட் இதுல பார்த்த உடனே வந்து ஒண்ணு தப்புன்னு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க. வேலூர் மியூட்டினி, அதுக்கப்புறம் கோல், அதுக்கப்புறம் சண்டால், அதுக்கப்புறம் கிரேட் ரிபேலியன். இது கரெக்ட்னு கட்டாயமா தெரியும், இது தப்புன்னு கட்டாயமா தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? வேலூர் புரட்சி 1806 தானப்பா. அப்புறம் பெருங்கழகம் வந்து 1857. சரியான இணை கேக்குறாங்க. கோல் கிளர்ச்சி என்ன வருஷம்? இப்பெல்லாம் யூனிட் டிஜிட்ட கரெக்டா கொடுத்துறாங்க. 1831 தானே வரும் இல்லையா? அப்ப இது வந்து தப்பு. அப்போ 1 4 இருக்கிற ஆப்ஷன். சந்தால் கிளர்ச்சி 1855 தான் நமக்கு தெரியும், இருந்தாலும் இதை வச்சு எலிமினேட் பண்ணிக்கலாம். ஸோ 3 4 தான். ஓகே. வேலூர் புரட்சி 1ங்கிறது தப்புன்னு தெரிஞ்சாவே நம்ம இந்த 2 ஆப்ஷனையும் எலிமினேட் பண்ணிடலாம். 4 கட்டாயமா வரும்னு தெரிஞ்சாவே, இல்ல இது மட்டும் தெரிஞ்சாவே போதும், இது கேன்சல் பண்ணிடலாம். ஓகே தானே? அடுத்தது பாருங்க. தீரன் சின்னமலையோட போர்கள் பத்தினது கரெக்டானது என்னன்னு கேக்குறாங்க. 1801ல காவிரி கரை போர், அப்புறம் ஓடாநிலை போர் 1802, அரச்சலூர் போர் 1806. இது பார்த்த உடனே ஒரு கான்செப்ட், இவர் இறந்த வருஷம் தெரிஞ்சாவே ஒண்ணு தப்புன்னு தூக்கிடலாம். லாஸ்ட் தப்பு. பிகாஸ் ஆஃப் 1805ல ஜூலை 31 அவர் இறந்தாரு. அப்படி அப்புறம் இந்த போர் வரும், அதனால இது வராது. 3 வராதுன்னு தெரிஞ்சாவே இந்த 2 ஆப்ஷன் போயிடும். ஓடாநிலை 1802 அப்படின்னு தெரிஞ்சாவே இந்த ஆப்ஷன் நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா? சோ காவிரி, ஓடாநிலை, அரச்சலூர். அரச்சலூர் வந்து 1802 கிடையாது, 1804. அரச்சலூர் போர் 1804. சோ இது மட்டும் தெரிஞ்சா போதும். மதுரையில தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தினது யாரு? மதுரைன்னு வந்தாவே யார் வருவாங்க? மதுரையில ஹோம் ரூல் லீக். மதுரைன்னு வந்தாவே ஜார்ஜ் ஜோசப் தான். ஜார்ஜ் ஜோசப்ப மதுரை மக்கள் என்னன்னு சொல்லுவாங்கப்பா? ரோசாப்புதுரை. அவ்வளவுதான். ஆனா அவர் கேரளா, மதுரையில தான் வாழ்ந்தாரு. சரி, தன்னாட்சி இயக்கத்தோட முதல் மாநாடு விபி மாதவன் தலைமையில கடலூர் நடைபெற்றது. அப்படியே எதுல இருக்கு? வெங்கடேசன் சார் புக்ல இருக்கு இந்த கொஸ்டின். கரெக்ட். அன்னிபெசன்ட் அம்மையார் செப்டம்பர் 8, 1916ல சென்னையில தன்னாட்சி இயக்கத்தை ஆரம்பிச்சார் அப்படின்னு சொல்றாங்க. இது கரெக்டா? வருஷம் பாருங்க.
செப்டம்பர் 3 மேம். அவ்வளவுதான். செப்டம்பர் 3. ஸோ 8ங்கிறது தப்பு. அவ்வளவுதான். ஸோ எந்த அளவு மைன்யூட்டா கேக்குறாங்க கொஸ்டின் பாருங்க. ஸோ ஏ சரி, ஆர் வந்து தப்பு. டேட் மட்டும்தான் தப்பு. ஓகே, அடுத்தது சொல்லுங்க. இது அப்படியே நீங்க 11th புக் படிச்சீங்கன்னு வைங்களேன். 11th ஃபர்ஸ்ட் வால்யூம்ல லெசன் படிச்சோன்னா அடுத்த லெசன் போயிடாதீங்க. பாக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க இந்த இயர்ஸ் எல்லாம். அதுல இருந்து கேட்டிருக்காங்க. மெகாலித்திக் சங்கம் ஏஜ் என்ன, பிராமி எழுத்து எப்ப இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, சங்கம் மருவிய காலம் என்ன, இத கொஸ்டின். B3 மேடம். B3 சங்க காலமா? ஓகே, ஆக்சுவலா வந்து 600ல இருந்து 300 இது BC பழைய to கொஸ்டின் 300 அப்படியே வச்சுட்டாங்க. சரி, சங்கம் ஏஜ் வந்து 300. அடுத்தது Post சங்கம் 300 AD to 500 AD. அவ்வளவுதான். சங்கம் மருவி இது பெருங்கற்காலம் தெரிஞ்சாவே மேட்ச் 1300 ல இருந்து பண்ணிருக்கலாம். 300. பெருங்கற்காலமாப்பா? பெருங்கற்காலம் 1300ல இருந்து 300. பிராமி எழுத்து Brahmi 400 BC to 300 400 BC to 300. எங்க யார் எனக்கு நம்பர் சொல்றீங்க பார்க்கலாம். நம்பர் சொல்லுங்க. 4321. அவ்வளவுதான். 4321. ஓகே, நெக்ஸ்ட் சொல்லுங்க. இது அன்னிபெசன்ட் கொஸ்டின் தான். அன்னிபெசன்ட் வந்து 1914ல காமன்வெல்ங்கிற ஒரு வீக்லி மேகசின் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கு அடுத்து 1915ல ஹவு இந்தியா ராட் ஃபார் ஃப்ரீடம் அப்படிங்கிற புக் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. 1915 செப்டம்பர் 28ல ஹோம் ரூல் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு அஃபீஷியல் டிக்ளரேஷன் கொடுத்தாங்க. அடுத்தது டெய்லி நியூஸ் பேப்பர் யங் இந்தியாவை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒன்னு பார்த்தோன்னே தப்புன்னு தெரிஞ்சுக்கலாம். என்னது? யங் இந்தியா. யங் இந்தியா யாரோது? நியூ இந்தியா. நியூ இந்தியாவை தான் யங் இந்தியா கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இப்போ இந்த 3ல எது கரெக்ட்? இந்த 3மே கரெக்டான்னு சொல்லுங்க பாப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் 5 ஆண்டு திட்டம் வந்து ஏப்ரல் 1, 1951ல அமல்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. 10th 5-year பிளான் வந்து 2002, 2023 அதோட வளர்ச்சி விகிதம் 10% அதிகரிக்கணும் அப்படின்னு டார்கெட் வச்சிருந்தாங்க. நம்ம போன கொஸ்டின்ல இதே 5-year பிளான் டாபிக் இருந்தது இல்லையா? 11th 5-year பிளான்ல என்ன டார்கெட் அப்படின்னு சொல்றாங்க. 4th பாயிண்ட் நான் காட்டுறேன். இதுல என்ன பாயிண்ட் கன்ஃபார்மா இது கரெக்ட்னு நம்மளால சொல்ல முடியற ஒரு பாயிண்ட். ஃபேக்ட் எல்லாம் விட்டா கூட, பர்சன்டேஜ் வேல்யூ விட்டா கூட ஒரு பாயிண்ட் நம்ம கன்ஃபார்மா இது கரெக்ட்னு சொல்லலாம். என்னன்னு சொல்லுங்க. என்ன பாயிண்ட் கன்ஃபார்மா சொல்ல முடியும்? ஃபர்ஸ்ட் 5-year பிளான் இது கரெக்ட் தானே? ஃபர்ஸ்ட் 5-year பிளான் வந்து ஏப்ரல் 1, 1951ல தான். அடுத்து 10th டார்கெட் என்ன? டார்கெட் வந்து 10% சொல்லிருக்காங்க. 10th டார்கெட் 10%. அப்படிங்கிற ஃபேக்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். 11th வந்து டார்கெட் வந்து 7.9% அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம ட்ரிக் படிக்கும் போதே படிச்சோம். 10 என்ன டார்கெட்டோ அதை விட அதிகமா தான் அடுத்த டார்கெட் வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பாருங்க 12th 5-year பிளான் வந்து 9% தான் டார்கெட் வச்சிருந்தாங்களா அப்படிங்கிறாங்க. இல்ல growth வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு மட்டும் தான் டார்கெட் கேட்டிருக்காங்க. 10க்கு தான் டார்கெட் கேட்டிருக்காங்க. சொல்லுங்க என்ன ஆன்சரா இருக்க முடியும்? எது கரெக்ட்னு தான் கேக்குறாங்க. ஒண்ணு கன்ஃபார்மா கரெக்ட். 10க்கு என்ன டார்கெட்? இது தப்பு. என்ன டார்கெட்னு சொல்லுங்க. 10க்கு வந்து 8% தான் டார்கெட். 10th 5-year பிளான். 11க்கு என்ன? 11க்கு பார்த்தோன்னே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். 7.9 ஒன்னு ட்ரக்குன்னு கரெக்ட் போடக்கூடாது. ஏன்னா 7.9 வந்து அச்சீவ் பண்ணிருக்காங்க 11th 5-year பிளான்ல. டார்கெட் எவ்வளோனா 9% தான். ஓகே, ஸோ 11th 5-year பிளானுக்கு டார்கெட் 9%, அச்சீவ் பண்ணது 7.9%. ஸோ இது இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா இந்த வேல்யூலாம் கூட நம்ம படிக்கணும். அடுத்து பாருங்க 12th 5-year பிளான்ல வந்து 9% அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது என்ன கொடுத்துருக்காங்க? growth கொடுத்துருக்காங்க. இது கரெக்டா? இது வந்து பாத்தீங்கன்னா 8% டார்கெட் வச்சிருப்பாங்க. இது தப்பு தான். ஓகே, ஸோ அந்த 1 and 3 தான் வந்து கரெக்ட். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இதுவும் தப்பு தான். இது ஆன்சர் கீ வந்து கொஞ்சம் தப்பா கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது பாத்தீங்கன்னா டார்கெட் 9%, அச்சீவ்டு வந்து பாத்தீங்கன்னா 7.9. ஓகே, ஸோ இது மட்டும் பாத்துக்கோங்க. இந்த கொஸ்டின் பேப்பர் என்கிட்ட வாங்கிக்கோங்க.
ஃபைனல் கீ வந்து இதுக்கு ஆல்னு கொடுத்துருந்தாங்க. ஆல்னா என்ன அர்த்தம்? இந்த கொஸ்டினுக்கு எது எல்லாமே கரெக்ட் அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த ஆல் கரெக்ட் கிடையாது, ஆப்ஷனே அவங்க கரெக்டா வைக்கலைன்னு அர்த்தம். அப்படி கொடுத்துருந்தாங்க. சரி, இதுல எது கரெக்ட்னு சொல்லுங்க பார்ப்போம். இது முதல்ல என்ன? இந்த ப்ரோ பீப்புள், எஜுகேஷன், ப்ரோ ஆக்டிவிட்டி, எம்பவரிங், ஹியூமன் கேபிட்டல், இதுக்கெல்லாமே ஈக்குவல் கொடுத்து ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கரெக்டா? ப்ரோ பீப்புள்னா எஜுகேஷனா, ப்ரோ ஆக்டிவிட்டினா சிட்டிசனோட நீடா, இதெல்லாம் நித்தி ஆயோக்ல நம்ம படிச்சிருப்போம். நிதி ஆயோகோட தூண்கள் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். எது கரெக்ட்? ஏன் இன்னைக்கு இன்ட்ராக்டே பண்ண மாட்டேங்கிறீங்க? 2, 3. மனித மூலதனம்னா சமூகம் கிடையாது. மனித மூலதனம்னா அவங்களோட நம்ம மனிதர்களுக்கு கொடுக்குற கல்வி, ஸ்கில்ஸ், இதைத்தான் நம்ம வந்து சொல்லுவோம் ஹியூமன் கேபிட்டல்னு. ஸோ இது தப்புன்னு கண்டுபிடிச்சிங்கனாவே இது மட்டும்தான் வராம இருக்கும். எம்பவரிங்னாவே நம்ம விமன் எம்பவரிங், மேம்பாடு, இதெல்லாம் படிக்கிறோம். மைனாரிட்டிஸ்க்கு மேம்பாடுன்னு. ஸோ அப்போ 3 கட்டாயமா கரெக்ட் அப்படின்னு தெரிஞ்சாவே 3 இல்லாத ஆப்ஷன் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து 1 வந்து மக்கள் சார்பு வந்து கல்வி இல்லை. ஏன்னா நம்ம இந்த 7 தூண்கள் படிக்கிறோம்ல நித்தி ஆயோக், இது ஒவ்வொன்றுக்குமே நம்ம டெஃபினிஷன் வந்து படிச்சிருக்கோம். ப்ரோ ஆக்டிவிட்டி அப்படின்னா சிட்டிசன், குடிமக்களோட தேவையை உடனே பூர்த்தி பண்றது தான் ப்ரோ ஆக்டிவிட்டின்னு சொல்றது. ஸோ அதனால 2, 1, 3 தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் எக்கனாமிக்ஸே கேட்டிருக்காங்க. நிதி ஆயோகோட முதலாவது துணைத் தலைவர் பேர் கேட்டிருக்காங்க. யாரு? நிதி ஆயோகோட முதலாவது துணைத் தலைவர் சொல்லுங்க. யாருப்பா? ஏன் இன்னைக்கு இன்ட்ராக்டே பண்ண மாட்டேங்கிறீங்க? அவர் வந்து தலைவர்ப்பா, சேர்மன், வைஸ் சேர்மன் கேக்குறாங்க. பாத்தீங்களா, ஆப்ஷனும் இருக்கு. கேசி நியோகிதா ஃபர்ஸ்ட் சேர்மன். ஓகே, இவங்க கேட்டிருக்கிறது வைஸ் சேர்மன் அரவிந்த் பனகரியா. இந்த அரவிந்த் பனகரியா இப்போ 16வது ஃபினான்ஸ் கமிஷனோட ஹெட் இல்லையா? சந்தானம்ங்கிறது எத்தனாவது தலைவர்? நித்தி ஆயோகோட என்னப்பா? இல்ல மேடம். சந்தானம் வந்து ஃபினான்ஸ் கமிஷனோட சாரி நித்தி ஆயோகோட எத்தனாவது சேர்மன்? சந்தானம் எதோட தொடர்புடையவர் சொல்லுங்க? மகாவீர் தியாகி. நம்பர் மட்டும் சொல்லுங்க. இவங்கெல்லாம் எதோட வருவாங்க? ஆட் அண்ட் அவுட் தான் ஆக்சுவலி. இங்க பாருங்க, நியோகி, சந்தானம், மகாவீர் தியாகில எதுக்கு வருவாங்க? நித்தி ஆயோக் வருவாங்களா, ஃபினான்ஸ் கமிஷன் சேர்பர்சனா அவங்கலாம்? இது ரொம்ப சிம்பிள் கொஸ்டின்பா. சொல்லுங்க. 10 மினிட்ஸ் பிரேக் எடுத்துட்டு வரும்போது நீங்க இதுக்கு ஆன்சர் சொல்றீங்க. அந்த லிஸ்ட் 16. ஃபினான்ஸ் கமிஷன். சந்தானம் எத்தனாவது ஃபினான்ஸ் கமிஷனோட சேர்பர்சன்? செகண்டா? செகண்ட். தேர்ட் யாரு? தேர்ட் வந்து சந்தானம்ல இந்த இம்ம கேன்சல் பண்ணிருங்க. அவங்க தான் தேர்ட். சந்தா தானே தேர்ட். ஓகே தானே? சோ அது மகாவீர் தியாகி எத்தனாவது? மகாவீர் தியாகி எத்தனாவது? 5 மேடம். 5. 6 யாரு? பிரம்மானந்த ரெட்டி. 4 யாருன்னு சொல்லிருங்க. இடையில 4 மிஸ் பண்ணிட்டோமே. ராஜமன்னார். வெரி குட், ராஜமன்னார். சரியா? சோ இப்போ இந்த 3மே உங்களுக்கு பேரே தெரியல, அரவிந்த் பனகாரியனே தெரியல. ஆனா இந்த 3 கன்ஃபார்மா அந்த ஃபினான்ஸ் கமிஷன்ல நம்ம 16 லிஸ்டையும் படிச்சிருந்தாவே யோசிக்காம இதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு இன்டராக்ட் பண்ணல. என்ன ரீசன்னா அதுல நிறைய பாயிண்ட் ஃபேக்ட் இருந்துச்சு. அதனால நீங்க என்ன பண்றீங்க, ஒரு உங்க நோட்லயே நீங்க ஒரு சென்டர் பேஜ் வச்சுக்கோங்க. எதெல்லாம் மறக்கிற மாதிரி இருக்கிற ஃபேக்ட் அதை நீங்க எடுத்துக்கோங்க. கடைசியா போகும்போது நீங்க அதை எக்ஸாம் பார்த்துட்டு போயிருங்க. ஓகேவா? இது ஒரு மாதிரி ஃபேக்ட் நோட் போடணும். பிஒய்க்யூ ஃபேக்ட். நீங்க பிஒய்க்யூ கொஸ்டினை வச்சு உங்க ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். இப்ப நம்ம அகாடமில 2A கிளியர் பண்ணிருக்கிறவங்க கவுன்சிலிங் போயிட்டு வந்துட்டு இன்டராக்ஷன் செக்ஷன் வைப்பாங்க. அதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்னா நீங்க கேட்டுக்கலாம். சரி, இது சொல்லுங்க. இது பாருங்க, தீன் தயாள் உபாத்யாயா கிராமின் கௌசல்யா யோஜனா. இத வந்து இதோட அப்ஜெக்டிவ் என்னன்னு கேக்குறாங்க. இதோட நோக்கம் என்னன்னு கேக்குறாங்க. என்னது நோக்கம்? என்ன வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்க, என்ன நோக்கம்? ஆனா இயர் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. சரி சொல்லுங்க, இயர் மட்டும் சொல்லுங்க. தீன் தயாள் உபாத்யாயா இது எதுக்காக? சரி, நோட்டா எப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க? நோட்டா இன்ட்ரோடியூஸ் பண்ண இயர்ல தான் இது வந்திருக்கு. நோட்டா, விவிபேட் இது இன்ட்ரோடியூஸ் பண்ண இயர் தான் 2014. வெரி குட். 2014 செப்டம்பர் 25. ஓகே,
செப்டம்பர் 25, 2014. இது என்ன வறுமை ஒழிப்பா வேலை வாய்ப்பா? கௌசல்னு வந்தாவே ஏதாவது ஸ்கில் டெவலப்மெண்ட் ரிலேட்டடாவோ எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டடும் இருக்கும். அப்ப இது வராது. இப்ப வேலை வாய்ப்பு திட்டம். அப்ப 3 இருக்கிற ஆப்ஷன்ல தூக்கிடலாம். கட்டாயமா வறுமை ஒழிப்பு இல்லைன்னா 3 இருக்கிற ஆப்ஷன் தூக்கிடுங்க. உங்களுக்கு டேட் தெரிஞ்சாலும் 2018 14 குழப்பமே வேண்டாம். இது வேலை வாய்ப்பிற்கான பயிற்சி திட்டம்ங்கிறத மட்டும் ஷியோரா தெரிஞ்சுக்கிட்டு வறுமை ஒழிப்பு இல்ல அப்படின்னு தெரிஞ்சாவே இதுக்கு நம்ம சி ஆன்சர் எடுத்துடலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நில சீர்திருத்தத்துல இருந்து ஒரு கொஸ்டின். பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் எங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க? மகள்வாரி சிஸ்டம் எங்க இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க? ஜமீன்தாரி, ரைட் வரி. ஏதோ ஒண்ணு மேட்ச் பண்ணாவே வந்துடும். இதுக்கு ஆப்ஷன் தப்பா தான் ஆக்சுவலி கொடுத்திருக்காங்க. நீங்க சொல்லுங்க. நிலையான நிலவரி திட்டம் எங்க? பெங்கால். பெங்கால், பீகார், ஒரிஷா இங்கெல்லாம் நிரந்தர. கர்நாடகத்தோட வடக்கு பகுதி மேம். கர்நாடகத்தோட வடக்கு பகுதியில வரும். இது யாரு இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்கப்பா? பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் எங்க யாரு இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க? காரன்வாலிஸ். ராபர்ட் கிளைவ்ல காரன்வாலிஸ். ஓகே, ரைட் சொல்லுங்க. சரி, மகள்வாரி இன்ட்ரோடியூஸ் பண்ணது யாரு? மகள்வாரி வந்து வில்லியம் பெண்டிங் பிரபு தான் மகள்வாரி வந்து எந்த பிளேஸ்ல வரும்? மத்திய இந்தியா. மகள்வாரி வந்து மத்திய இந்திய பகுதி, பஞ்சாப்ல வரும். ஜமீன்தாரி நிரந்தர என்னப்பா? வருவாய் திட்டம். அதுதான். அதனாலதான் இந்த கொஸ்டினுக்கு 105க்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஆல் எல்லாமே கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. அதாவது ஃபைனல் ஆன்சர் கீ. அதனால நம்ம இதுதான் சேம் தான். அதே ஒடிசா, பெங்கால், பீகார் அப்படின்னு போட்டுக்கலாம். ரைட் வாரி சொல்லிருங்க. மദ്രാஸ்ல மேம். ரைட் வாரி சிஸ்டம் அப்படின்னாவே மட்ராஸும் பாம்பேயும் போட்டுக்கலாம். மெட்ராஸ் அண்ட் பாம்பே. ரைட் வாரி சிஸ்டம் இன்ட்ரோடியூஸ் பண்ணதுப்பா? இன்ட்ரோடியூஸ் பண்ணவர் வந்து 33 22 அப்பா? 22 தாமஸ் மன்றோ. வெரி குட். 1822 தாமஸ் மன்றோ தான் ரைட் வாரி சிஸ்டம். எங்க? மெட்ராஸ் அண்ட் பாம்பேல. ஓகே, அடுத்து இது பாருங்க. இது நம்ம ஏற்கனவே பார்த்தோமா? 1991 செக்டர் வைஸ் கான்ட்ரிபியூஷன் கேக்குறாங்க. இது போன ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல நம்ம இது பார்த்தோமா? ஓகே, அது பட்ஜெட்ல கேட்டிருப்பாங்க. சரி, ஓகே. 1991ல நமக்கு அப்புறம் இந்த அளவு டீடைலாவே படிச்சிருக்க மாட்டோம். ஸோ டைரக்டா நம்ம ஆன்சர் போய்க்கலாம். அக்ரிகல்ச்சர் வந்து கரெக்ட் 6.7. சர்வீஸ் வந்து பாத்தீங்கன்னா 26 பாயிண்ட் தான். ப்ரொடக்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 43 வரும். 48.4 வராது. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாங்கன்னா, இது பாருங்க, ஒரு லாஜிக்கா யோசிங்க. வேளாண்மை தான் அதிகமா இருக்க போகுது 66.7. 100ல நீங்க 66 கழிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்பா? கட்டாயமா 48 அதிகம் தானே? புரியுதா என்ன சொல்றேன்னு? அப்போ கட்டாயமா இது 2வது ஆப்ஷன் வராது அப்படின்னு தெரிஞ்சா கூட இதை எலிமினேட் பண்ணிடலாம். அப்ப 2 இருக்கிற ஆப்ஷன் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். 1ங்கிறது அக்ரிகல்ச்சர் தான் அதிகமா இருக்கும். சரி, இந்த வேல்யூ கரெக்டா இருக்கும் அப்படின்னு அசம்ஷன் பண்ணீங்கன்னாவே இந்த 2 இதையும் தூக்கிட்டு ஏவா சியா அப்படின்னு சொல்லி பாத்துக்கலாம். இந்த மாதிரி தான். சர்வீஸ் செக்டர் வந்து இப்பதான் நம்ம சர்வீஸ் இதே வந்து நீங்க இந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நமக்கு சர்வீஸ் செக்டர் தான் அதிகமான கான்ட்ரிபியூஷன் பண்ணுது இப்ப இருக்க இந்தியன் எக்கானமி நேச்சுரல்ல. ஆனா அப்ப வந்து தொழில்துறை தான் அதிகமா இருந்துச்சு. ஓகேங்களா? தொழில்துறை தான் அப்போ இண்டஸ்ட்ரியல் செக்டர் தான் அதிகமா இருந்துச்சு 1991 ரேஞ்சில். ஸோ அதை வச்சு கன்ஃபியூஸ் ஆகிறதா இது. 1991ல இப்படி கேட்ட கொஸ்டின் கொஞ்சம் கன்ஃபியூஸ் தான். லாஜிக்கலா திங்க் பண்ணீங்கன்னா இன்னும் 2 பிடிச்சிங்கன்னா பை சான்ஸ் பை லக்ல நமக்கு ஆன்சர் கரெக்டா இருக்க சான்ஸ் இருக்கு. அடுத்து சொல்லுங்க. எந்த அமைப்பு மகப்பேறு மற்றும் குழந்தை நலன் ஆகியவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுக்குது? ஆப்ஷனோட இருக்கு. சரி, ஓகே. நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன் தான் நமக்கு தெரியும். பாரத் நிர்மான் யோஜனாலாம் வராது. ஆவாஸ்னாவே என்னதுப்பா? ஆவாஸ்னு ஒரு ஸ்கீம்ல வந்தாவே அது என்னது? வறுமை ஒழிப்பாங்க. வீடு கட்டுறது. ஆவாஸ் யோஜனாவே வீடு கட்டுறது. அப்ப இது வராது. என்னோட வாய்ஸ் உங்களுக்கு கிளியரா கேக்குதா? என்னோட வாய்ஸ் கிளியராப்பா? எனக்கு எக்கோ அடிக்குது மேடம். எக்கோ அடிக்குதா? ஒரு நிமிஷம்.
இப்போ ஓகேவா சரி இப்ப பாருங்க நேஷனல் ரூரல் ஹெல்த் 2005 அதுக்கப்புறம் நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி இந்த வருஷம் கரெக்டா இத நம்ம நோட் பண்ணிக்கலாம் எக்கோ வருது மேம் echo வருதா ஆமா எனக்கு என்னோட வாய்ஸ் அழகா சரி ஓகே எப்படி இருந்தாலும் இன்னொரு 2 மினிட்ஸ்ல கட் ஆயிடுப்பா நீங்க என்ன பண்றீங்கன்னா பிரேக் எடுத்துட்டு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் வந்துருங்க ஓகேவா இல்ல மெசேஜ் பண்ணட்டுமா போயிட்டு வந்துறீங்களா நான் மெசேஜ் பண்றேன் ஓகே ஓகே செல்வா